திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்கள் பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது மாசி மகத்தின் சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகின்ற அந்த மாசி மாத மக நட்சத்திரமானது நாளைய தினம் 24/2/2024 அன்று வருகிறது. அன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து அமைந்துள்ளதால் இந்த மாசி மகமானது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த மாசி மகத்தன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாசி மக குளத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம். அந்த குளத்தில்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மாசி மக தீர்த்த வாரியானது வெகும் சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மாசி மகம் குறித்து இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம திவ்ய தரிசனம் சேனல் வாயிலாக தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மாசி மாத மகாமகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மாதங்களில் இந்த 12 தமிழ் மாதங்கள், அந்த 12 தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக இருக்கக்கூடியதான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கும்ப மாதத்தில் அப்படி என்ன மக நட்சத்திரத்துக்கு விசேஷம் அப்படி என்றால், அதாவது இந்த அமிர்த கலசம், அந்த அமிர்த கலசம் தென்பட்டது இந்த மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தாண்டு தான். மாசி மகம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தை பற்றி தான். அந்த கும்பகோண நகரில் இருக்கக்கூடிய மாசி மக குளத்தில் ஆண்டுதோறும் மாசி மாத மக நட்சத்திரத்திரண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகமா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீராடுவாங்க. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பது மிகச்சிறப்பான ஒன்றா இருக்கும். அதாவது அந்த பிரளயத்தினுடைய பகுதிகள் ஒவ்வொன்றும் உடைஞ்சுது அந்த ருத்ரமாடினப்ப சிவபெருமான்ட்டேந்து. அதில் ஒரு பகுதி விழுந்த இடம்தான் அந்த கும்பகோணம். அதாவது எங்கு பார்த்தாலும் திரும்பின இடமெல்லாம் பார்க்கும் கோணமெல்லாம் கோவிலாக காணப்படும். அதனால் தான் இந்த கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நகரம். இந்த அமிர்த கலசம் தென்பட்டதாலேயே இந்த மாசி மாத மக நட்சத்திரத்தண்டு மகாமக குலத்தில் நீராடுவது ஒரு புனித சிறப்பை தரும். அதோடு மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்ற ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது. அப்படியாகத்தான் நம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நட்சத்திரமும் இதே மாசி மாத மக நட்சத்திரத்தன்று தான் பிறந்தார். எனவே தான் அவர் இந்த ஜெகத்தை ஆண்டார். மாசி மக நட்சத்திரத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் மாசி மாத நட்சத்திரத்தில் புனித நீராடுவது என்பதும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி துலா மாதத்தில் காவிரி ஸ்தானம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியாகத்தான் மாசி மாதத்தில் காவிரி ஸ்தானம், சமுத்திர ஸ்தானம், மகாமக குளத்தில் ஸ்தானம் செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதம் கும்ப மாதம். எனவேதான் இந்த கும்ப மாதத்தில் மாசி மகத்தன்று மாசி மகாமக குளத்தில் நீராடுவது அப்படி ஒரு சிறப்பை தரும். எனவே அனைவருக்கும் கும்பகோணம் சென்று நீராடுவது சிரமமாக இருக்கும் என்பதால் அவரவர் வீட்டில் இருந்தபடியே அந்த புனித நீராடலை மேற்கொள்ளலாம். நம்முடைய பாவங்களை தொலைத்து கொள்வதற்காக நாம் புனித நீராடுவது கங்கையில் நீராடுவோம். ஆனால் அந்த கங்கையே நாளைய தினம் மகாமக குளத்தில் புனித நீராடி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. அப்படியாக இந்தியாவில் செல்லுகின்ற 9 புனித நதிகளும் நாளைய தினம் மகாமக குளத்தில் நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. எனவேதான் கும்பகோணம் நகரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சுவாமிகளும் நாளைய தினம் மகாமக குளத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடத்தி கொள்வதும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும். அதேபோல் இந்தியாவில் உள்ள அத்துணை சுவாமிகளும் தன் பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளிலும் குளங்களிலும் சமுத்திரங்களிலும் எழுந்தருளி இந்த தீர்த்தவாரியை நடத்துவார்கள். ஏன் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்கள் அனைத்திலும் உற்சவ மூர்த்திகள் மெரினா கடற்கரையில் எழுந்தருளி நாளைய தினம் தீர்த்தவாரியானது வெகு விமர்சையாக நடைபெறும். எனவே அப்படிப்பட்ட இந்த மகாமக திருவிழாவானது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தண்டு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படியாக இந்த ஆண்டு மாசி மாத மக நட்சத்திரம் நாளைய தினம், அதாவது 24/2/2024 மிகவும் சிறப்பாக வருகிறது. இப்படி ஒரு நன்னாளில் நாம் அனைவரும்
புனித நீராடி நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ள சித்தமாக இருக்க வேண்டும். எதையுமே செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள ஒரு எளிய வழி உண்டு. எனவே நாளைய தினம் அதிகாலை எழுந்தவுடன் பல் துலக்கி விட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்திவிட்டு ஒரு பித்தளை சொம்பையோ செம்பு சொம்பையோ எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாசனை திரவியங்களை போட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு முதலியவற்றை இடித்து அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். 2 புஷ்பத்தையும் அதில் சேர்த்து கொண்டு நம் இந்தியாவில் ஓடக்கூடிய புனித நதிகளான 9 நதிகளையும் அதில் ஆவாகனம் செய்ய வேண்டும். அப்படி ஆவாகனம் செய்ய தெரியாதவர்கள் கங்கா, யமுனா, நர்மதா, கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி, சராயு உள்ளிட்ட 9 நதிகளின் பெயரை சொல்லி அதில் எழுந்தருளுமாறு எங்களுடைய பாவங்களை போக்கிவிட்டு எங்களுக்கு அனுகிரகத்தை அளிக்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டிக் கொண்டு ஒரு 5 நிமிடங்கள் பூஜை அறையில் அந்த கலசத்தை வைத்துவிட்டு அதன் பின் அந்த கலச தீர்த்தத்தை நீங்கள் அனைவரும், அதாவது குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் தலையில் புரோக்ஷனம் செய்துவிட்டு புனித நீராடலாம். அப்படி இல்லாவிட்டால் அந்த கலச தீர்த்தத்தை உங்கள் வீட்டு குளியலறையில் இருக்கக்கூடிய வாளியில் சேர்த்துவிட்டு அந்த ஜலத்தை அனைவரும் குளித்து உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். இப்படியாக நாம் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே நாளைய தினம் அந்த எளிய பரிகாரம் மூலமாக இந்த பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்த்து கொள்வதற்கான நாளும் உண்டு. நாளைய தினம் நம் முன்னோர்களுக்கு ஏற்ற தினமாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் நம்மளை ஒரு புனித பிறவியாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.